வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ட்ரூ எஜுகேஷன் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூபிஎஸ்சி யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். இதில் எத்தனை விதமான எக்ஸாமினேஷன் மொத்தமாக 18 விதமான எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதில் ஒன்று தான் நம்ம பரவலாக தெரிஞ்ச சிஎஸ்சி அப்படிங்கிறது, சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது. இதில் மொத்தமாக 18 விதமான எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த எக்ஸாமினேஷன்லாம் என்னென்ன, அதுக்கு என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்க்கணும் வருது சிஎஸ்சி. சிஎஸ்சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் போன்ற பதவிகளுக்காக எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க. இது 3 டைப்பாக நடக்குது. ஃபஸ்ட்டு வந்து ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனு, செகண்ட் வந்து மெயின் எக்ஸாமினேஷனு, 3வது வந்து பெர்சனாலிட்டி டெஸ்ட் இன்டர்வியூ பேஸ்டு கண்டக்ட் பண்ணுறாங்க. இதனால் கிடைக்கும் பணிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், ஐஆர்எஸ். அதே மாதிரி இதோட எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா எனி கிராஜுவேட் இருந்தால் போதுங்க. ஏஜ் வந்து 21 வயசுலேருந்து யாருனாலும் அப்ளை பண்ணலாம். அது வந்து ஏஜ் கிரைட்டீரியா வந்து கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி எந்த கிரைட்டீரியா இருக்கோ அந்த அளவுக்கு வந்து எலிஜிபிலிட்டி இருக்குது. இந்த எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் வந்து 1,00,000 பேர் பெர் இயர் வந்து அப்ளை பண்ணுறாங்க. அதில் சில 100 பேர் மட்டும் தான் தேர்வாகுறாங்க. ஸோ, அதனால இத வந்து கடினமா உழைச்சு நல்லபடியா எழுதுனா கண்டிப்பா அது இஎஸ்சி. இஎஸ்சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். இது வந்து 2 டைப்பா கண்டக்ட் பண்றாங்க. பிரிலிமினரி எக்ஸாமினேஷன், அப்புறம் மெயின் எக்ஸாமினேஷன். இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, எனி யூஜி இன்ஜினியரிங் டிகிரி பிஇ, பிடெக் படிச்சிருக்கணும். அதோட ஏஜ் கிரைட்டீரியா பார்த்தீங்கன்னா, 21லேருந்து 30 வயசு வரை. அதே மாதிரி வந்து கன்செஷன் இருக்குது. அந்தந்த கேட்டகரிக்கு ஏத்த மாரி ஜென்ரல், ஓபிசி இந்த மாரி ஜென்ரலுக்கு ஏத்த மாரி கன்செஷன் இருக்குது. இதுக்கு வந்து எத்தன டைம் எழுதலாம் அப்டின்னா, இதுக்கு வந்து அந்த ஏஜ் முடியிற வரை அவங்க வந்து கன்டினியூஸா எழுதலாங்க. அதே மாரி இதுக்கான நுழைவுத் தேர்வுகள் பார்த்தீங்கன்னா, இதில என்னென்ன துறைகளுக்கு எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் எல்லா விதமான இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் படிச்சவங்களும் இந்த எக்ஸாமினேஷன் எழுதலாம். அவங்க எழுதி பாஸ் பண்ணாங்கன்னா, அவங்க குரூப் ஏ அதிகாரி அப்படிங்கிற மாரி இது பண்றாங்க. வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து இந்த இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் வந்து யுபிஎஸ்சி கண்டக்ட் பண்றாங்க. இதே மாரி என்ஐடியும், ஐஐடியும் சேர்ந்து கேட் அப்படிங்கிற ஒரு எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்றாங்க. இப்போ வந்து யுபிஎஸ்சி கண்டக்ட் பண்றதோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அரசு பணிகள் குரூப் ஏ, குரூப் பி பணிக்கு சேர்றதுக்காக கண்டக்ட் பண்றது தான் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். அதே மாரி என்ஐடியும், ஐஐடியும் சேர்ந்து கண்டக்ட் பண்ற கேட் அப்படிங்கிற எக்ஸாமினேஷன் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஹையர் எஜுகேஷனுக்காகவும், பப்ளிக் செக்டார் யூனிட்ல வேலைக்கு சேர்றதுக்காகவும் பயன்படுறாங்க. அந்த இஎஸ்சில பார்த்தீங்கன்னா, பிரிலிமினரி, மெயின் 2 எக்ஸாம் வந்து எழுதணும். கேட்ல வந்து ஒரே எக்ஸாம் மட்டும் தான் எழுதணும். அதே மாரி யுபிஎஸ்சி கண்டக்ட் பண்ற இஎஸ்சில பார்த்தீங்கன்னா, பொறியியல் பிளஸ் பொதுத்திறனுக்கான கண்டக்ட் பண்றாங்க. கேட்ல வந்து பொறியியலுக்கு மட்டும் கண்டக்ட் பண்றாங்க. கேட்ல வந்து வயது வரம்பு இல்ல. பட் இஎஸ்சில வந்து அடுத்த முக்கியமான எக்ஸாமினேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். இந்த எக்ஸாமினேஷனும் 3 டைப்பா பண்றாங்க. பிரிலிமினரி, மெயினு, இன்டர்வியூ. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, எம்பிபிஎஸ் முடிச்சிருக்கணும். ஏஜ் வந்து லிமிட் பார்த்தீங்கன்னா 32 வயசுக்குள்ள. அதே மாரி ஏஜ் ரிலாக்சேஷன் அந்த கம்யூனிட்டி பேஸ்டு வந்து ரிலாக்சேஷன் இருக்குது. இதோட முக்கிய பணி என்னன்னு பார்த்தீங்கன்னா, குரூப் ஏ ஆஃபீஸர வந்து நியமிக்கிறாங்க. இது வந்து 7த் பே கமிஷன் படி அவங்களுக்கான சம்பளம் மற்றும் ஊதிய வரம்பெல்லாம் வந்து நமக்கு கிடைக்கும். தேர்வு நடத்தப்படும் காலம் பார்த்தீங்கன்னா, பொதுவாக பிப்ரவரி மாசமும், ஜூன் மாசமும், செப்டம்பர் மாசம் இன்னொரு எக்ஸாம் பார்த்தீங்கன்னா, ஜியோ சயின்டிஸ்ட் எக்ஸாமினேஷன். அதாவது புவி விஞ்ஞானி தேர்வு அப்படின்னு சொல்றோம். இந்த எக்ஸாம் வந்து இதே 3 டைப்பா கண்டக்ட் பண்றாங்க. பிரிலிமினரி, மெயின், இன்டர்வியூ. இந்த இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, ஜியாலஜி, அப்ளைடு ஜியாலஜி, ஜியோபிசிக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இந்த பாடங்கள்ல வந்து பிஎஸ்சி அல்லது எம்எஸ்சி முடிச்சிருக்கணும். இதோட ஏஜ் பார்த்தீங்கன்னா, 21லேருந்து 32 வயசு வரை. அதே மாரி மத்த கேட்டகரிக்கு ஏஜ் ரிலாக்சேஷன் உண்டு. இதோடைய பாடப்பிரிவுகள் பார்த்தீங்கன்னா, ஜியாலஜி, அப்ளைடு ஜியாலஜி, ஜியோபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. இது வந்து லெவல் 10த்ல வரும். 7த் பே கமிஷன் படி அவங்களுடைய கவர்மெண்ட் ஊதியம் மற்றும் கண்டக்ட் பண்ற எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா, ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிற ஒரு எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்றாங்க. இந்த எக்ஸாமினேஷன் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நாட்டோட உள் பாதுகாப்பை வலுப்படுத்துறதுக்கும், எல்லைப்புறங்கள் மற்றும் முக்கிய இடங்களின் பாதுகாப்பை வழங்குதல், தீவிரவாதம், நக்சலைட் இயக்கம், சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் மற்றும் இயற்கை பேரிடர் காலங்களில் சேவை செய்தல், அர்ப்பணிப்பு, தைரியம், ஒழுக்கம், தலைமைத்துவம் கொண்ட அதிகாரிகளை உருவாக்குதல். இது வந்து 3 டைப்பா எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க. பிரிலிமினரி, மெயின், இன்டர்வியூ. இதோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, எனி ஒன் ஆஃப் த டிகிரி ஏதோ ஒரு பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும். இதோட ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா, 20 டூ 25 ரிலாக்சேஷன் கம்யூனிட்டி பேஸா கிடைக்குங்க. இதில வந்து என்ன மாரி குரூப்புக்கு வந்து செலக்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் ஏ, குரூப் பி 2 போஸ்டிங்க்கும் இதில வந்து செலக்ட் பண்றாங்க. இதில குரூப் ஏல பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து என்ஐஏல வந்து செலக்ட் பண்றாங்க. இதனுடைய பதவிகள் பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் வந்து குரூப் ஏ, டெப்யூட்டி கமாண்டன்ட் வந்து குரூப் பி. இது வந்து ஊதியம் பார்த்தீங்கன்னா, 7த் பேமான எக்ஸாம் 12த் முடிச்சவங்களே இந்த எக்ஸாமினேஷன் எழுதலாம். அதாவது என்டிஏ எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து 2 டைப்பா கண்டக்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன். அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒன் வேர்ட் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர் தான். அதே மாதிரி 2வது இன்டர்வியூ. இது முடிச்சதுக்கப்புறம் மெடிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் எடுப்பாங்க. இதுக்கான எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா, 12த் ஸ்டாண்டர்ட் முடிச்சிருந்தாலே போதுமானது. இதுக்கு வந்து 16லேருந்து 19 வயசுக்குள்ள இருக்கணும்.
பர்த் சர்டிஃபிகேட் அடிப்படையில வந்து அந்த ஏஜ் வந்து கால்குலேட் பண்றாங்க. இவங்க வந்து எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல போய் சேர முடியும் பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஆர்மி, இந்தியன் நேவி, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் இந்த 3 டிபார்ட்மெண்ட்லயும் சேர்ந்து படிக்க முடியும். இவங்க ராணுவம் படிக்கிறது அப்படின்னா, டேராடூன் போய் படிக்கணும். கடற்படைக்கு வந்து எலிலோலால போய் படிக்கணும். விமானப்படைலாம் ஹைதராபாத்ல போய் படிக்கலாம். சரிங்களா? இந்த பயிற்சி காலத்தில அவங்களுக்கு மாதாந்திர ஸ்டைபண்ட் குடுக்குறாங்க. குடுத்து முடிச்சதுக்கப்புறம் அவங்க ஜாயின் பண்ணும்போது 7த் பே கமிஷன் படி டிஃபென்ஸ் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறதையும் வந்து யுபிஎஸ்சி கண்டக்ட் பண்றாங்க. இது சிடிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கம்பைன்டு டிஃபென்ஸ் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லுறது. இந்த எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா, ஆர்மி, நேவி, ஏர்போர்ட் இது டிபார்ட்மெண்ட்ல பணிபுரியறதுக்கான ஒரு எக்ஸாமினேஷன். இதுவும் 3 டைப்பா கண்டக்ட் பண்றாங்க. பிரிலிமினரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்பி நேர்முகத் தேர்வு, அப்புறம் வந்து மெடிக்கல் ஃபிட்னஸ். பட் இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, நம்ம டிஃபென்ஸ் அகாடமியில படிச்சவங்க மட்டும் தான் இத எழுத முடியும். 20 24 வயசு வரை தான். அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா என்டிஏ. அந்த என்டிஏல எப்படி நம்ம 12த் முடிச்சோனே போய் அந்த அகாடமியில போய் ஜாயின் பண்ண முடியுமோ, அந்த அகாடமியில ஜாயின் படிச்சவங்க தான் பிஎஸ்சி எக்ஸாம் எழுதணும். இன்னொரு முக்கியமான எக்ஸாமினேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐஎஸ்எஸ், ஐஇஎஸ் அப்படிங்கிற எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்றாங்க. ஐஎஸ்எஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வீஸ். ஐஇஎஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்தியன் எக்கனாமிக் சர்வீசஸ். அதே மாரி இந்த எக்ஸாமினேஷன 3 டைப்பா கண்டக்ட் பண்றாங்க. பிரிலிமினரி, மெயின் அப்புறம் வந்து இன்டர்வியூ. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, எனி டிகிரி போதும். ஆனா, அதில அலைடு சப்ஜெக்ட்டா மேத்ஸு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எக்கனாமிக்ஸ் இதில படிச்சவங்களுக்கு அலைடு சப்ஜெக்ட்டா இருக்கணும். அப்படி இல்லன்னா, இது படிச்சவங்களுக்கு முன்னுரிமை கிடைக்கும். இதுக்கும் வந்து ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா, 21 30 வயசு வரை. இது வந்து எத்தன டைம் அட்டெம்ப்ட் எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொது பிரிவினர்கள் வந்து 6 முறை வந்து அட்டெம்ப்ட் அடிக்கலாம். ஓபிசி வந்து 9 முறை அட்டெம்ப்ட் பண்ணலாம். எஸ்சி, எஸ்டிக்கு வந்து நோ லிமிட். எழுதிட்டே இருக்கலாம் அவங்க பாஸ் பண்ற வரை. இதோட பணிகள் மற்றும் பொறுப்புகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐஎஸ்எஸ் ஆஃபீசர்ஸ் வந்து தரவு சேகரிப்பு, புள்ளியியல் ஆய்வுகள வந்து எடுக்கிறதுக்காக ஐஎஸ்எஸ் ஆஃபீசர் யூஸ் ஆவாங்க. ஐஏஎஸ் அதிகாரியுடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதார கொள்கை உருவாக்குதல், நிதி திட்டமிடல், வரி கொள்கை, செலவு கண்காணிப்பு இதுக்காக வந்து அவங்க வந்து அந்த டிபார்ட்மெண்ட்லயும் கண்டக்ட் பண்ற ஒரு எக்ஸாமினேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷலைஸ்டு மெடிக்கல் எக்ஸாமினேஷன். இந்த எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா, பிஜி முடிச்சவங்க மட்டும் தான் எழுத முடியும். யுஜி முடிச்சவங்க எழுதுறதுக்கு கம்பைன்ட் மெடிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஒண்ணு இருக்குது. இது பிஜி முடிச்சவங்க மட்டும் எழுதக்கூடிய ஒரு எக்ஸாமினேஷன். இந்த எக்ஸாமினேஷனும் பார்த்தீங்கன்னா 2 டைப்பா கண்டக்ட் பண்றாங்க. ரிட்டன் எக்ஸாமினேஷன் ஒண்ணு, எஸ்சி கண்டக்ட் பண்ற இன்னொரு எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா, இபிஎஃப்ஓன்னு கேள்விப்பட்டிருப்போம். எம்ப்ளாயி ப்ராவிடன்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன். இதில வந்து அசிஸ்டன்ட் ப்ராவிடன்ட் ஃபண்ட் கமிஷனர செலக்ட் பண்ற ஒரு எக்ஸாமினேஷன். இது வந்து 2 டைப்பா எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க. ரிட்டன் எக்ஸாமினேஷன், இன்டர்வியூ. இந்த எக்ஸாமினேஷன் எழுதுறதுக்கு எனி டிகிரி ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதும். இதோட ஏஜ் வந்து 21 30 வயசு வரை இருந்தா போதும். அது ரிசர்வ் கேட்டகரிக்கு ஏத்த மாரி அவங்களுக்கு வந்து ஏஜ் ரிலாக்சேஷன் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா, லா சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அதாவது சிஎல்எஸ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. கம்பைன்டு லா சர்வீஸ் எக்ஸாமினேஷன். இந்த எக்ஸாமினேஷன் 3 டைப்பா கண்டக்ட் பண்றாங்க. பிரிலிமினரி எக்ஸாமினேஷன், மெயின் எக்ஸாமினேஷன், அதுக்கப்புறம் இன்டர்வியூ. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு லா டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஏஜ் லிமிட் வந்து 21 32 வரை. அதே மாதிரி ரிலாக்சேஷன் கம்யூனிட்டி கேட்டகரி. யுபிஎஸ்சி கண்டக்ட் பண்ற முக்கியமான எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா, அக்ரிகல்ச்சர் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிற ஒரு எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்றாங்க. இது வந்து அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல குரூப் ஏ ஆஃபீஸரா ஜாயின் பண்றதுக்கான ஒரு எக்ஸாமினேஷன். இதுக்கு வந்து 3 டைப்பா வந்து எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பிரிலிமினரி, மெயின் அப்புறம் இன்டர்வியூ. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் அல்லது பிஇல அக்ரிகல்ச்சர் படிச்சிருக்கணும். அதே மாரி இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா, 21 32 வயசு வரை. அதே மாரி வந்து ரிலாக்சேஷன் அந்தந்த கேட்டகரிக்கு ஏத்தபடி கிடைக்குங்க. இந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணீங்கன்னா, அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல நமக்கு வருது. யுபிஎஸ்சில வந்து கம்பைன்ட் டிஃபென்ஸ் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஓடிஏ அப்படின்னு ஒரு எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்றாங்க. இந்த எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா, 3 டைப்பா கண்டக்ட் பண்றாங்க. ரிட்டன் எக்ஸாமினேஷன், எஸ்எஸ்பி இன்டர்வியூ, அப்புறம் வந்து ஃபைனல் மெரிட். இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, எனி டிகிரி. இதுக்கோட ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா, 20லிருந்து 24 வயசு வரை. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். கம்பைன்ட் டிஃபென்ஸ் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஒரு எக்ஸாமினேஷன் பார்த்தோம். அந்த எக்ஸாமினேஷன் எழுதுறதுக்கு ஆர்மி, நேவி, ஏர்போர்ட் இந்த இன்ஸ்டிடியூஷன்ல படிச்சவங்க மட்டும் தான் எழுத முடியும். பட் இந்த யுஓடிஏ எக்ஸாம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, எந்த யுனிவர்சிட்டியில படிச்சிருந்தாலும் பரவால்ல. ஏதாவது ஒரு யுஜி, டிஎஸ்சில வந்து ரெக்ரூட்மென்ட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒண்ணு கண்டக்ட் பண்றாங்க. இந்த எக்ஸாமுக்குன்னு சொல்லி தனியா நம்ம அப்ளை பண்ண வேண்டியது இல்ல. நம்ம சிஎஸ்சிக்கு அப்ளை பண்ணாலே இந்த எக்ஸாமுக்கு ஆட்டோமேட்டிக்கா நமக்கு போயிரும். இது வந்து 3 டைப்பா வந்து கண்டக்ட் பண்றாங்க. ரிட்டன் எக்ஸாமினேஷன், இன்டர்வியூ அப்புறம் ஃபைனல் மெரிட். இதுக்கு வந்து ஏதாவது ஒரு டிகிரி